மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலே நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கிறது. அது தொடர்பாக நிபுணரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்மிடையே இந்திய வரி செலுத்துவோர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் வி முரளி அவர்கள் இருக்கின்றார். அவரிடம் நாம் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ இன்னைக்கு பட்ஜெட்டில் நிறைய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தாலும் ரொம்ப முக்கியமான அம்சமாக 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன விஷயம்? அது நியூ ரெஜிம்க்கு பொருந்துமா இல்லை ஓல்டு ரெஜிம்க்கு பொருந்துமா? அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். இது ஒரு அருமையான கேள்வி. இது நியூ ரெஜிமுக்கு தான். இப்போ முன்ன 7 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன் இருந்தது. இப்போ அதை 12 லட்சம்னு ஆக்கியிருக்காங்க. இது எக்ஸம்ஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A அப்படின்னு பேர். முன்ன 25 இருக்குன்னா இப்போ 60,000 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, 87A டாக்ஸ் அபவுட் ரிபேட். பட் பேசிக் எக்ஸம்ஷன்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs தான் இருக்கும். இப்போ ரஜினி படத்தில் எல்லாத்தையும் 8 பிரிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு சாங் வரும். இதில் எல்லாத்தையும் 4 நாளாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா பேசிக்காக 4 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. பேசிக் ஸ்லாப் வைஸ் ஐம் டெல்லிங். இப்போ கம் டு த ஸ்லாப் 0 to 4 lakhs ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அப்புறம் 4லேருந்து 8, 8லேருந்து 12, 12லேருந்து 16, 16லேருந்து 20, 20லேருந்து 24, 24 and above இப்படி தான் பிரிச்சிருக்காங்க அழகாக. அதே மாதிரி ரிபேட்ஸ் இது ரேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25 அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ராக்ரெசிவாக இருக்குது டாக்ஸேஷனு. முன்ன அப்படி கிடையாது, ஜம்ப் பண்ணியிருப்பாங்க ஸ்லாப்பில். இப்போ இந்த தடவை அப்படி இல்லை, அழகாக பிரித்து 4 நாளாக பிரித்து ஒவ்வொன்றா 5% ஏறுற மாதிரி போட்டிருக்குறாங்க. இதில் 12 லட்சத்துக்கும் 4 lakhsக்கும் என்ன சிக்னிஃபிகன்ஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் சேலரி பர்சனாக இருந்தால் அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 வருங்க. முன்ன 50 இருந்தது, போன பட்ஜெட்டில் 25,000 ஏற்றுனாங்க, 75,000. தட் மீன்ஸ் 12,75,000 வரைக்கும் ஒரு சேலரி பர்சன் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு 13 lakhs வந்துடுது, என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த ஸ்லாபை கிராஸ் பண்ணிடுறார். அந்த 12 லட்சம்னு கொடுத்த எக்ஸம்ஷனை கிராஸ் பண்ணிட்டா டேக்ஸை கம்ப்யூட் பண்ணும்போது 4 லட்சத்துலேருந்து அவர் கட்டணும் இந்த ஸ்லாப். அதான் டிஃபரன்ஸு. ஸோ இது நியூ ரெஜிம்க்கா இல்லை ஓல்டு ரெஜிம்க்கா? நியூ ரெஜிம் தான். ஓல்டு ரெஜிமை பற்றி ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டச்சே பண்ணல. நெக்ஸ்ட் வீக் நியூ இன்கம் டேக்ஸ் பில், சிம்பிளிஃபைடு இன்கம் டேக்ஸ் பில்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிராஜுவலாக ஓல்டு ஸ்கீமை எடுத்துருவாங்கன்ற மாதிரி ஒரு மார்க்கெட் ரூமர்ஸ் ஆர் தேர். அதை நெக்ஸ்ட் வீக் அவங்க நியூ இன்கம் டேக்ஸ் ரெஜிம் புது சிம்பிளிஃபைட் டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வரும்பொழுது தான் நமக்கு ரியலாக தெரியும். இப்போ பேசுகிறதெல்லாம் நம்ம 3 lakhsன்னு இருக்கிற அந்த பேசிக் ஸ்லாப் 4 lakhs ஆக்கியிருக்கிறாங்க. 4 lakhs to 8, 8 to 10 அதில் அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த மேக்ஸிமம் ஸ்லாப்பும் சரி, ப்ராக்ரெசிவ் ஸ்லாப்பும் சரி, நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ இதில் ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா சார், 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் எகிரி குதிச்சாங்க, கை தட்டினாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் உடனே ஸ்லாப் போட ஆரம்பித்தாங்க, இதுதான் உங்களோட ஸ்லாப் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்லாப் பார்த்ததும் நிறைய பேருக்கு குழப்பம் வந்துருச்சு. 12 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கினா டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லைன்னு நான் சந்தோஷப்பட்டேன். திரும்பவும் ஸ்லாப் போடுறாங்களே, இது எதுக்கு, ஏன் ஸ்லாப் அப்படின்னு ஒரு குழப்பம் சார். ஸ்லாப்ன்றது எப்படி சார்? ஒருத்தருக்கு 1 கோடி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இவங்க 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஸ்லாப் பெருசியாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு 1 கோடி வர்றவங்க கூட தே வில் என்ஜாய் திஸ் எக்ஸம்ஷன் பேசிக் 12 lakhs வரைக்கும். புரியுதுங்களா? ஆக்சுவலாக அவங்க கொடுக்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் இருந்தால் 5%, 8 லட்சம் 12 இருந்தால் இவ்வளோ. பட் எ பர்சன் ஏர்ன் பண்ணுறவர் 1 லட்சம் தான் அவர் ஏர்னிங் இருக்குதுன்னு வச்சுங்க, மாதம் 1 லட்சம் தான் இருக்குது. அப்போ வருட வருமானம்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் இருக்குதுன்னு வச்சுங்க, அவருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இதே 1 கோடி வாங்குறவர் எனக்கும் கொடுங்க அந்த 12 லட்சம் பேசிக் எக்ஸம்ஷன் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவரால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் ஒரு பிர்லாவாக இருக்கலாம், ஒரு டாட்டாவாக இருக்கலாம், ஒரு அம்பானியாக இருக்கலாம், அதானியாக இருக்கலாம், அவங்களுக்கு அந்த 12 லட்சம் வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன்றது பொருந்தாது. அவங்களுக்கு அந்த ஸ்லாப் தான். உங்களுக்கு இது அந்த 12 லட்சத்துக்குள்ளே ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம், அவ்வளோதான் மேட்ருங்க. ஓகே சார். இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க சார். என்னுடைய வருட சம்பளம் 24 லட்சமாக இருக்கும். அப்போ 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்லை முதல் 4 லட்சம் மட்டும் கிடையாது? அப்படி கிடையாது, ஸ்லாப் தான் நீங்கள் பார்க்கணும். அது எப்படி சார்? அதுதான் 12 லட்சத்துக்குள்ளே ஏர்னிங் இருந்தால் அவருக்கு டேக்ஸ் கிடையாது. 12 லட்சம் தாண்டிடுச்சுன்னா சேலரியாக இருந்தால் 12,75,000 வரைக்கும் அவருக்கு டேக்ஸ் கிடையாது உங்களுக்கு.
12,75,000 மேலே போனால் சேலரிக்காரங்களுக்கோ அல்லது 12 லட்சத்துக்கு மேலே போனால் அதர் தேன் சேலரி பீப்புளுக்கோ டேக்ஸை கம்ப்யூட் பண்ணும்பொழுது நீங்கள் 4 லட்சத்து வரைக்கும் தான் பேசிக் எக்ஸம்ஷன் கொடுத்து மீதியை 5% அந்த மாதிரி ப்ராக்ரெசிவாக போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு ஒரு டேபிள் இருக்குது, அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேபிள். அந்த டேபிள் பிரகாரம் கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே, அந்த டேபிளை மட்டும் பார்த்தா போதும், மற்ற குழப்பங்கள் எதுவும் வேணாம். அதில் என்ன இருக்கோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, அதாவது 12 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சிங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்லாபு பாங்க, அவ்வளோதான். போன தடவை அப்படின்னா 7 லட்சம் வரைக்கும் எக்ஸம்டடு, 7,75,000 வரைக்கும் சேலரி பீப்புளுக்கு எக்ஸம்டடு. நீங்கள் 7,75,000க்கு மேலே சேலரி பீப்புளுக்கு போனாலோ அல்லது 7 லட்சத்துக்கு மேலே அதர் தேன் சேலரி பீப்புளுக்கு போனாங்களோ அவங்க பார்க்க வேண்டியது வந்து 3 லட்சத்துலேருந்து அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட் டைம். இந்த தடவை சொல்கிறது வந்து 4 லட்சத்துலேருந்துன்றாங்க, அவ்வளோதான். சேம் தான், ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. நியூ ரெஜிம்க்கு நீங்கள் சொல்கிற விளக்கம் தெளிவாக புரிஞ்சிருச்சு சார். ஓல்டு ரெஜிம்க்கு இது எப்படி பொருந்தும் சார்? ஓல்டு ரெஜிம்க்கு இந்த 12 லட்சம் வரைக்கும் பொருந்துமா, இல்லை முன்னாடி இருந்த மாதிரியா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் போன வருஷமும் டச்சே பண்ணலைங்க, இந்த வருஷமும் அவங்க டச்சே பண்ணல. அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் இப்போ நாம் ப்ரெசென்ட் பண்ணோன்னே நான் இதுக்கு அப்பியர் ஆகிறேன். அதில் வந்து லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருந்தது, வேறு எதுவுமே அவங்க டச் பண்ணலை. ஈவன் பேசிக் எக்ஸம்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 2.5 to 3 நியூ ரெஜிமுக்கு தான் லாஸ்ட் டைம் பண்ணாங்க. ஓல்டு ரெஜிமை அவங்க டச் பண்ணல. இந்த தடவை பற்றியும் ஓல்டு ரெஜிமை பற்றி பேசலை. அதோட அறிவிப்பு வந்து நெக்ஸ்ட் வீக்கு சிம்பிளிஃபைடு டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் பில் ஒன்று போட போகிறாங்க இல்லைங்களா, அதில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இப்போதைக்கு நான் இப்போ ஓல்டு ரெஜிமை சூஸ் பண்ணுறேன்னா நான் எந்த வடிவத்தில் அந்த டேக்ஸை பே பண்ணுங்கிறது எனக்கு இப்போதைக்கு புரிதல் கிடையாதுங்களா சார்? அப்போ நான் புரிஞ்சிக்க முடியாதா? as far as இந்த பட்ஜெட்லேருந்து ஓல்டு ரெஜிமை சூஸ் பண்ணுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் கொடுக்கும் பொழுது 12,75,000 சேலரி பர்சன் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்லாப் வந்து 5%, 10%, 10% கொடுக்கும் பொழுது 1,30,000 வரைக்கும் கிடைக்குது சார். இதில் கன்செஷன் நீங்கள் 24 லட்சத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 lakhsக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்லாப் ரேட் அட்வான்டேஜ் வருது இல்லைங்களா, கம்பேர் டு தட் கிட்டத்தட்ட 1,30,000 rupees அவர் கிடைக்குது. அப்போது 1,30,000 விட்டுட்டு அவர் ஓல்டு ரெஜிம் போக மாட்டாங்க. எர்லியராக ஃபஸ்ட்டு டைம் போகும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது, நிறைய பேர் போகல. அப்புறம் செகண்ட் டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸம்ஷன், டாக்ஸேஷன், செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி 1,50,000 கொடுத்து பார்த்தாங்க. லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, அது வந்து 2 இருந்தால் இது 3 ஸ்லாப் ரேட்டு, சர்சார்ஜ் எல்லாத்தையும் மாற்றினாங்க உங்களுக்கு. ஸோ மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்தாங்க, இதுவா அதுவான்னு போட்டு பார்ப்போம். இந்த தடவை வந்து போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆடிட்டருங்கெல்லாம் ஓல்டு ரெஜிம் இவ்வளோ வரும், நியூ ரெஜிம் இவ்வளோ வரும், ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு இது அட்வான்டேஜ் சார் சொல்லுவோம். இந்த தடவை கன்ஃபியூஷனே கிடையாது. இப்போ இந்த நியூ ரெஜிம் வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகி ஆக்ட் ஆச்சுன்னா எல்லோரும் நியூ ரெஜிம் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். சார் இப்போது ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, ஏற்கனவே 2024 படி போன பட்ஜெட் படி பார்க்கும்போது ஓல்டு ரெஜிமுக்கு எவ்வளோ இருக்குது சார்? போன தடவை வந்து ஓல்டு ரெஜிம் வந்து 2.5 சார். போன வருஷம் 2.5 lakhs ஓல்டு ரெஜிம் எக்ஸம்ஷன், நியூ ரெஜிமுக்கு 3 lakhs எக்ஸம்ஷன் ஸ்லாபுக்கு. பட்டு இன்கம் டேக்ஸ் ரிபேட் 87A வந்து 7 லட்சத்துக்கு மேலே இன்கம் இல்லாதவங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம் நியூ ரெஜிமில். பட் அதில் வந்து 2.5 lakhs தான் உங்களுக்கு, அந்த ரிபேட் வந்து கம்மி உங்களுக்கு. இப்போ என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் தூக்கிட்டாங்க. 7 லட்சத்துலேருந்து 12 தூக்கிட்டாங்க. ஃபுல்லாக அதை ரிபேட் மாதிரி கொடுக்குறாங்க உங்களுக்கு. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் சார். இதில் இப்போ பொருளாதார நிபுணர்கள் ஒரு சில பேர், இல்லை எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 லட்சம் வாங்குறவங்க, மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்கன்றவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க நடுத்தர வர்க்கத்திலே வரமாட்டாங்க. நீங்கள் பெரிய அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பெரிய ஆளுங்களுக்கு பண்ணியிருக்கீங்களே தவிர சாதாரண 15,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி, ஒரு இட்லி கடை போட்டுக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன சார் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பெருசாக இல்லை, அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இட்லி கடை பண்ணுறவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கு, அதனால் அவருக்கு பிரச்சனை கிடையாது. இவருக்கு அந்த டிடிஎஸ் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, சேலரி பீப்புள், ஒரு ஆர்கனைஸ் செக்டாரில் ஒரு எம்ப்ளாயர் கிட்ட, ஒரு கார்ப்பரேட் கிட்ட, ஒரு கம்பெனியில் இருக்கிறவருக்கு தான் அந்த டிடிஎஸ் டிசிஎஸ் எல்லாம் வருது. அந்த வரி பிடித்தோன்றது அவர் கையில் தான் வருது ஆக்சுவலாக. அது மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் வருமே ஒழிய, அவங்க வாங்குகிற மாவு, அவங்க வாங்குகிற பொருட்கள், அவங்க டீல் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அது வேணால் காஸ்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. இன்ஃப்ளேஷன் இதாக இருக்கும், பணப்புழக்கம் ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ பட் ஆனால் as far as இன்கம் இஸ் கன்சர்ன்ட் யாருக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சேலரின்றவங்க ஒரு அஃபிஷியல் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் பிரச்சனை. 1 லட்சம் சம்பாதிக்கணும் வந்து பணக்காரன் கிடையாது சார் இன்றைக்கி. இது வந்து கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த கிராஸ் டோட்டல் இன்கத்தில் பிடிப்பாங்க. அவங்க ஏதாவது வீடு கட்டியிருப்பாங்க, அதில் இஎம்ஐ பிடிப்பாங்க, உங்களுக்கு ஹோம் லோன் அமௌண்ட் இருக்கும், பிபிஎஃப் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்போ கிராஸ் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, 1 லட்சன்றது கிராஸ், நாட் டேக் ஹோம் பே கிடையாது. ஸோ அந்த 12 லட்சம் அவர் ஏர்ன் பண்ணுறதுன்றது கிராஸு. அதில் என்ன பிடித்தம், என்ன இஎஸ்ஐ, என்ன ப்ராவிடென்ட் ஃபண்டு, என்ன கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, என்ன அவருடைய ஹோம் லோன், என்ன அதெல்லாம் கழிச்சிட்டு மீதி வர்றது தான் அவருக்கு, உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் அவருக்கு மட்டும் ரிலீஃப் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 1 லட்சத்துக்கு மேலே. எதுக்கு 1 லட்சம் போட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு கணக்கு. 1 லட்சத்து 10,000 வாங்குறவங்க மிடில் கிளாஸ் தான், 90,000 வாங்குறவங்க மிடில் கிளாஸ் தான். பட் ஏதோ ஒரு ஃபிகர் அரைவ் பண்ண இல்லையா, அதுக்காக அரைவ் பண்ணியிருக்காங்க. 1 லட்சன்றது பண்ணியிருக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.